பள்ளிகளில் சாதி வன்முறைகளை தடுக்க பரிந்துரைகள் வழங்கியிருக்கிறது குழு. அரசு அமைத்த குழு அந்த பரிந்துரைகளை வழங்கியிருக்கிறது. அந்த காட்சிகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. மேலதிக விரிவான விவரங்களுக்கு செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், முழுமையான விவரங்கள். ஆகஸ்ட் மாதம் திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேரியில் பள்ளி மாணவர்கள் அவரது குடும்பத்தினர் சக மாணவர்களால் மிக கொடூரமான தாக்கப்பட்ட சம்பவமானது தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியையும் வேதனைக்கையும் உள்ளாக்கியது. இதனைத் தொடர்ந்து பள்ளி கல்லூரிகள் மாணவர்களுக்கிடையே சாதி இன பிரச்சனைகள் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் கொடுத்து அரசுக்கு ஆலோசனைகளை வழங்கிட ஓய்வு பெற்ற நீதிபதி கே சந்து தலைமையிலான ஒரு நபர் குழுவை அமைத்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார். அந்த ஒரு நபர் குழுவானது இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் தனது அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. அதன்படி பார்த்தோம் என்றால் நீதிபதி சந்துவானது தனது 200 பக்கத்திற்கு மேற்பட்ட ஒரு அறிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினமானது அறிவித்துள்ளார். அதில் பள்ளிகளில் ஜாதி வன்முறைகளை தடுக்க பரிந்துரைகளை மிகவும் குறிப்பிட்டு அவர் வழங்கியுள்ளார். அதில் மிக முக்கியமாக ஜாதி வன்முறைகளை ஒழிக்க வேண்டிய லாங் டேர்ம் கோல்ஸ் என்று அழைக்கப்படும் நீண்ட கால திட்டங்கள், குறுகிய கால திட்டங்கள் என்ற இரு வகையாக அவற்றில் இருக்கிறார். அதன்படி பார்த்தோம் என்றால் அரசு பள்ளிகளின் பெயர்களில் உள்ள ஜாதி அடையாளங்களை முழுவதுமாக நீக்க வேண்டும் என்று அந்த பரிந்துரை தெரிவித்துள்ளார். அப்ப அனைத்து பள்ளிகளையும், அதாவது தற்போது ஆயுதாடு நலப்பள்ளிகள், கல்லர் சிறுமை பள்ளிகள் என்று பல்வேறு துறையின் கீழ் பள்ளிகள் செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளிகள் அனைத்தையும் ஒரே குடையின் கீழ் அரசு பள்ளிகளாக கொண்டு வர வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். ஜாதி அடையாளங்களே இருக்காது என்ற உறுதிமொழி பெற்ற பிறகு புதிய பள்ளிகளை தொடங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் உயர்நிலை மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர்களை குறிப்பிட்ட இடைவெளியில் இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஒரு குறிப்பிட்ட பகுதியில், அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் ஆதிக்கம் செலுத்தும் ஜாதியினர் வசிக்கும் அந்த சமூகத்தை சேர்ந்த ஒருவரை அந்த பகுதியில் டிஓ, சிஓ அல்லது உயர் அதிகாரியாக நியமிக்க கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் அந்த பள்ளிகளில் மேற்கொள்ள வேண்டிய நியமனங்கள் தொடர்பான பல்வேறு அறிவுறுத்தலும் மேற்கொண்டார். ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் ஆசிரியர்கள் நியமிக்கும் போது அவர்களுக்கு சமூக நீதி தொடர்பான பார்வை எந்த அளவுக்கு உள்ளது என்பதையும் கண்டறிந்து அதிலும் தகுந்த மதிப்பெண் வழங்கி ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் ஆசிரியர்களை குறிப்பிட்ட இடைவெளியில் பணியிட மாற்ற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இவ்வாறு அவர் பல்வேறு பரிந்துரைகளை நீண்ட காலம் மற்றும் குறுகிய காலம் செய்ய வேண்டிய பரிந்துரை தொடர்பாக ஒரு 200க்கும் மேற்பட்ட அறிக்கையை தமிழ்நாடு அரசிடம், அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் இன்று நீதிபதி சந்துரு சமர்ப்பித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.